நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்கு அடுத்ததாக நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதமாகும் என்று சொன்னார்கள். ஆக இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு திங்களிலும் வியாழலிலும் நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளிலும் 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்திலும் நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மாதத்தில் வரக்கூடிய பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்களிலும் நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய 10வது நோன்பை நோற்றார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, ஆஷூராவுடைய நோன்பை நோட்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய்யா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களோடு ஆஷூராவுடைய நோன்பை நோற்று மதீனாவின் வீதியிலே ஒரு நாள் சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த காலத்திலே வாழ்ந்த இஸ்லாத்தை சாராத மாற்று மத தலைவர்களும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்று அன்றைய நாளை அனுஷ்டித்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் காரணம் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக ஆஷூராவுடைய நோன்பை நோற்றிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக, அந்த மூசாவுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? அந்த மூசாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி கடன் செலுத்துவதற்கு நாமே உங்களை விட தகுதியானவர்கள். ல இன் பகீது ல அஸூமன்ன தாஸி, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடம் நான் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால் 9லும் நோன்பு நோட்பேன், 10லும் நோன்பு நோற்றி இவர்களுக்கு நான் மாற்றம் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அதனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் அடுத்த வருடம் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. அவர்களால் அந்த நோன்பை நோட்க முடியவில்லை. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 9ஐயும் 10ஐயும் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், நோற்றுக்கொள்ள வேண்டும். 9இலே நோன்பு நோற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஆஷூராவுடைய 10வது தினத்திலும் 11வது தினத்திலும் நோற்று இந்த அளப்பெரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு நோற்ற நிலையில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் அனைத்து முசீபத்துகளும் பிரச்சனைகளும் நோய்களும், இந்த பெருந்தொற்று நோய்கள் எல்லாம் நம் சமூகத்தை விட்டு, நமது நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நீங்கி அல்லாஹு தஆலா இயல்பான வாழ்க்கைக்கு முழு மனித சமூகத்தையும் திருப்பி இந்த உலக வாழ்க்கையில் நம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முஹர்ரமுடைய மாதத்தையும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு தினங்களையும் சரியாக அனுஷ்டித்து உள்ள உச்சகட்ட பயன்களை பெற்று அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த காலத்தை சரியாக சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.